ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ்லி ஆர்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம ஒரு அழகிய செல்ஃபோன் பவுச், அதாவது ஜிப்பு வச்சு இருக்கிற அழகிய செல்ஃபோன் பவுச் பாருங்கள். இது மாதிரி எப்படி போடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி கற்றுக்கலாம். இதில் மேல் பகுதியில் ஒரு ஜிப்பு இருக்கும். அந்த ஜிப்பை நம்ம திறந்து உள்ளே ஃபோன் வச்சுக்கலாம். இது போக இதில் உள்ளே நம்ம பை மாதிரி தச்சு உள்ளே அட்டாச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். வச்சிட்டோம்னா அதில் உள்ள சேஃபாக இருக்கும் ஃபோன். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதில் வெறும் ஜிப்பு வச்சு தைக்கிறத மட்டும் எப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். அடுத்து பை ஜாயின் பண்ணுறத அடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது மொத்தம் 12 வயரு. மற்ற அடுத்து ஃபீட் 5 வரிசை, 5 ஸ்கேல், 5 ஸ்கேலு, 5 அடி ஸ்கேல் அளவில் உங்களுக்கு நார்மலாக நம்ம போட ஆரம்பிப்போம் இல்லையா, நார்மல் சாதா முடிச்சு, அந்த முடிச்சு எப்படி போடுறோமோ அதே மாதிரி நம்ம போடுறோம். இப்போ அது போடும்போது அந்த 12 வயர் வச்சு 5 அடியில் போடும்போது அதில் ஃபஸ்ட்டு வரிசையில் மட்டும் 1 அடி மட்டும் எடுத்து நம்ம விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எப்பையும் கொஞ்சம் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அது ஒரு அடி மட்டும் விட்டுட்டு அந்த 12 வயரையும் வச்சு நீங்கள் மொத்தமாக போட்டு முடிச்சிடணும். இப்போ போட்டு முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வயரு. இப்போ இதில் சாண்டல் போட்டிருக்கு. அதில் ரன்னிங் வயர் ப்ரௌன் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுதான் ரன்னிங் வயர். இதே மாதிரி நம்ம இப்போ இந்த போட்டாச்சு, அந்த 12 வயரையும் வச்சு போட்டாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த வரிசை இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த வருஷம் இதில் இந்த சைடும் அதே மாதிரி 1 அடி மட்டும் விட்டு கட் பண்ணிடுங்க. இந்த சைடு 1 அடி விட்டுருந்தோம், அதே 1 அடி தான் இங்கே விட்டு கட் பண்ணணும். அடுத்து 2வது வருஷம் போடும்போது மட்டும் நீங்கள் 1 அடி விட்டால் காணாது. அதுக்கு நீங்கள் 2 அடி விடணும். 2 அடி விட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ 2 அடி விட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொண்டு இந்த பக்கம் முடிச்சிடணும். இப்போ போட்டுட்டிங்களா, இதே மாதிரி அந்த செல்ஃபோனோட அகலத்துக்கு தகுந்தபடி நீங்கள் ஒரு 3 வருஷம் போடலாம், 4 வருஷம் போடலாம். எத்தனை வருஷம் உங்களுக்கு அகலம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், போட்டு முடித்த பிறகு மேல் வரிசை வரும்போது மட்டும் பாதி இதில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து மேல் வரிசை பிரிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக மேலே தனியாக மூடிக்கு போடுற மாதிரி சைடாக வயரை ஜாயின் பண்ணி, அதாவது ஒவ்வொரு வரிசையிலையும் சைடு வரிசையாக ரன்னிங் வயர் ஜாயின் பண்ணி நீங்கள் போட்டு முடிச்சிடணும். போட்டு முடித்த பிறகு இந்த ஜிப்பு நீங்கள் அதுக்கு கருப்பு கலர் எடுத்துக்கலாம். அதே நூல் எடுத்துக்கோங்க, என்ன இது இருக்கோ அந்த நூல் எடுத்துக்கோங்க. ஊசி சாதா ஊசிலையும் நீங்கள் தைக்கலாம். நரம்பு ஊசிலையும், நரம்பு இருக்கு இல்லையா, நரம்பு நூல், நரம்புன்னு சொல்லுவாங்க, அந்த நூலை வச்சு தைச்சா நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்கிட்ட இப்போ கைவசம் இல்லாதனால நான் இதை வச்சே தைச்சிருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வச்சுக்கிட்டு உள்ளே ஊடி வெளியே நூலை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு முடிச்சு இருக்கு இல்லையா, அந்த முடிச்சுக்கு இடையில ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுத்து அதுக்கடுத்து அந்த ஜிப்பில் இருக்கிற இதில் நீங்கள் அந்த சைடு கரெக்டாக எந்த இடம் வருதோ அந்த இடத்துல உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். எல்லாத்துலேயும் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இழுத்து அடுத்து இந்த பாருங்கள், உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன்னா, எடுத்த பிறகு நீங்கள் நல்லா டைட் பண்ணிங்கன்னா அந்த ஜிப்பும் அந்த இதுவும் முடிச்சும், அந்த முடிச்சுக்குரிய கேப்பில் அந்த நூல் வரும். அந்த நூல் நல்லா டைட் ஆயிரும்.
நூல் வெளியே தெரியாது. இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து கீழே அந்த சைடு வரையும் கொண்டு போகணும். சைடு வரையும் கொண்டு போய் நீங்கள் முடிக்கணும். கொஞ்சம் சிக்கும். நீங்கள் நிறைய நூல் எடுக்காதீங்க. நிறைய நூல் எடுத்திங்கன்னா அது சிக்கலாக தான் வரும். அந்த சைடு வரையும் கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து அந்த இடத்துல நாட் போட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் பழையபடி இன்னொரு கார்னர் இருக்குது இல்லையா, அந்த கார்னரில் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து அதை அதுக்கடுத்து இதே மாதிரி போட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஆரம்பிக்கிற இடத்துல கொஞ்சம் அகலம் இருக்கும். அந்த அகலத்துலேயும் அந்த தையலை போடணும். அந்த ஜிப்புக்கிட்ட போடும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும். கொஞ்சம் நூல் அந்து போயிடும். நல்லா டைட்டாகவும் போடணும், நூலும் அந்து போகக்கூடாது. அந்த மாதிரி போடணும். இப்போ ஃபுல்லாக நீங்கள் போட்டு முடித்த பிறகு அந்த ஜிப்பு இருக்கிற பக்கத்தில் ஓரத்தில் ஏதாவது நீங்கள் இதிலே ஃப்ளவர் மாதிரி செய்ய தெரிஞ்சின்னா செஞ்சு போட்டுக்கிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அழகாக கீ செயினில் ஏதாவது தொங்குற மாதிரி இருக்கிறத வேணும்னா அந்த இதையும் இந்த நூலை வச்சே நீங்கள் ஜாயின் பண்ணி தச்சு விட்டுறலாம். தச்சு விட்டிங்கன்னா அது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். ஜிப்பு தைக்கிறது ஃபஸ்ட்டு தைக்கிறவங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து 2 தடவை தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். வெளியே உள்ள ஃபஸ்ட்டு உள்ளேருந்து ஜிப்புக்குள்ளேருந்து கொண்டு வந்து அடுத்து வயருக்குள்ளே கொண்டு வந்து உள்ளே விட்டு எடுத்து இங்கே பாருங்கள், வயருக்குள்ளே உள்ளே விட்டு அப்படியே அந்த இதில் இந்த சைடு கொண்டு வந்துட்டு அப்படியே அதில் திருப்பி ஜிப்பில் வெளியே உள்ளே வெளியே அப்படி மாற்றி மாற்றி போடுற மாதிரி போடணும். போட்டுட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டே போடணும். டைட் பண்ணிக்கிட்டே போட்டிங்கன்னா அந்த நூல் வந்து அந்த வயர்லையும் தெரியாது, இதுலேயும் தெரியாது. இந்த மாதிரி போடணும். கையில் ஊசி குத்திரும். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போடுங்க. இந்த இடத்துல அடுத்து டேர்னிங் பண்ணி கொண்டு வந்து இங்கே வரையும் முடிச்சிடணும். அதே மாதிரி அந்த சைடும் அதே மாதிரி முடிக்கணும். 2 பக்கமும் முடித்த பிறகு பாருங்கள், நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும். எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.